சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் தவறு என நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் தவறு என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருக்கும் அண்மை செய்தி இது. சவுக்கு சங்கரின் பேச்சுக்கு தண்டனை பெற்றுத் தரலாம், ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு என நீதிபதிகள் கூறியிருக்கிறார்கள். ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சிக்கு கொண்டு போய் விடும் என்றும் அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து நமது செய்தியாளர் சுந்தரம் தரும் தகவல்களை கேட்கலாம். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் மீதான குண்டர் சட்டம் தவறு என்று நீதிபதிகள் அதிரடியாக கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். இது குறித்து உங்களின் தகவல்களை பதிவிடலாம். நிச்சயமாக மோகன்ராஜ், அதாவது பெண் காவல்துறையினரை அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கர் குண்டர் தடுப்பு சட்டத்தில் சிறையில் அடைத்த உத்தரவை ரத்து செய்ய கோரி அவரது தாய் கமலா சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்தார். இந்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் சிவஞானம் அடங்கிய அமர்வில் இந்த வழக்கான விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சவுக்கு சங்கரின் கருத்தால் பொது அமைதிக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என கூறினார். மேலும் தவறான தகவலின் அடிப்படையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். காவல்துறை தரப்பில் ஆஜரான கூடுதல் குற்றவியல் வழக்கறிஞர் ராஜ் சவுக்கு சங்கர் இது தொடர்ந்தது இதுபோல அவதூறு கருத்துக்களை தெரிவித்து வருவதாகவும் அதனை தடுக்கக்கூடிய வகையிலேயே குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் விளக்கம் அளித்தார். மேலும் சவுக்கு சங்கரின் கருத்து கண்டனத்துக்குரியது என தெரிவித்த நீதிபதிகள் இதற்காக அவர் மீது வழக்கு பதிவு செய்து அவருக்கு தண்டனை பெற்றுத் தரலாம் எனவும், ஆனால் குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டது தவறு என குறிப்பிட்டனர். திரைப்படங்களில் காவல்துறையினர், வழக்கறிஞர்கள் மற்றும் நீதிபதிகள் குறித்து விமர்சனம் செய்யப்படுகிறது. அப்படி என்றால் அனைவரும் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். ஆங்கிலேயர்கள் காலத்தில் கொண்டு வரப்பட்ட தடுப்பு காவல் சட்டத்தை தற்போது பயன்படுத்தினால் அது நம்மை ஆங்கிலேயர் ஆட்சி கொண்டு செல்லும் எனவும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்திருந்தனர். மேலும் வழக்கில் அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த அந்த நிலையில் மனு மீதான தீர்ப்பை நீதிபதிகள் தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்துள்ளனர். மோகன்ராஜ், நன்றி. உங்கள் உடனடி தகவல்களுக்கு நன்றி சுந்தரம்.